வணக்கத்துக்கு என் ஆத்மார்த்தமான நன்றிகள். இந்த நண்பகல் நேரத்திலும் ஒரு நல்ல நிகழ்வுக்காக எல்லா வேலைகளையும் நிறுத்திவிட்டு மிகவும் ஆத்மார்த்தமாக ஈடுபாட்டோடு இங்கே அமர்ந்து இங்கே கூறப்படும் கருத்துக்களை எல்லாம் நல்ல உள்வாங்கி கேட்டுக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்கள். விவேகா சேவா இன்டர்நேஷனல் மூலம் இப்படி ஒரு தேச சேவையை செய்து கொண்டிருக்கும் விவேகாமணியன்ஜி அவர்களுக்கும் எனது ஆத்மார்த்தமான நன்றிகள். நம்முடைய குருஜி சொன்னது போல வாழ்க்கையில உயர்ந்த சிந்தனைகள், ஆன்மீகம், நல்ல எண்ணங்கள், உயர்வான எண்ணங்கள், இது எல்லாமே நமக்கு வேணும். அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி நடந்தாதான் அவர் சொன்னது போல வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஒரு மனிதன் அப்படிங்கிறவர் வெறும பிறந்து வாழ்ந்து வளர்ந்து இறப்பதற்கு கிடையாது. அவன் வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டும். சாதித்து அவன் நல்ல விதமாக மரிக்க வேண்டும். சோ அதுக்கு அவன் நல்ல உயர்ந்த சிந்தனைகள் உடையவனாக ஆக வேண்டும். மனம் தெளிவு பெற வேண்டும். அது எப்படி நடக்கும்? உயர்ந்த சிந்தனைகளாக இருக்கும் ஒரு மனிதன் வேண்டும் என்றால் அவனுடைய மனசுல முதல்ல அதுக்கான அடித்தளம் மிகவும் அழுத்தமாக இருக்க வேண்டும். அவனுக்கு எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு செயலும் மிகவும் நேர்மையாக, மிகவும் உன்னதமாக, சத்தியத்துடன் நடக்கும்படியான ஒரு அடித்தளம் வேண்டும். இந்த அடித்தளம் எப்படி இருக்கும்? நான் படிச்சு முடிச்சு வளர்ந்தேன், வேலைக்கு போனேன், என்னுடைய வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தைகள் பிறந்தது, வாழ்க்கையில எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் அந்த ஞானத்தை தேடுறேன் அப்படின்னா இந்த அடிப்படை குணங்கள் நமக்கு செட் ஆகுமா? முதல்ல குழந்தைகள் அதை யோசிக்கணும். இப்ப நான் பேச போற அத்தனை விஷயங்களும் குழந்தைங்களுக்காக மட்டுமே. சோ குழந்தைகள் முதல்ல அதை யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பிளெக்சிபிலிட்டி நமக்கு வருமா? 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ சின்ன வயசுல நம்ம மனசுக்குள்ள பதியாத எந்த ஒரு விஷயமும் வயது ஆக 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 கண்டிப்பாக நமது மனதில் பதியாது. நமது மனதில் பதியாத ஒரு விஷயம், அதாவது மைண்ட்ல இருக்கும், ஆனா மனசு அதை ஏற்று நடக்காது. அப்படி மனசு அதை ஏற்று நடக்காத எந்த ஒரு விஷயத்துக்கும் நமது உடல் ஒத்துழைப்பு தராது. உடல் ஒத்துழைப்பு தராத எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் வெற்றிகரமாக செய்ய இயலாது. குருஜி கிட்ட கூட ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது ரொம்ப சுலபமா இருக்கு, ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கே, என்ன காரணம்? சின்ன காரணம் இதுதான். சிறு வயதில் நாம் அந்த பழக்கங்களை விட்டு விட்டோம், அதை பழக தவறி விட்டோம். அன்னைக்கு நாம தவறினது இன்னைக்கு நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியாம போச்சு. சரி, இப்ப இந்த பழக்கங்களை ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கிறது? இதுக்கான அடித்தளம் என்ன? எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இத முதல்ல குழந்தை பருவத்துல சொல்றதுனால குழந்தைகள் தேர்ந்து ஆரம்பிக்கலாம். சாதாரண ஒரு விஷயம், நம்ம கிளாஸ்ல பரீட்சை எழுதுறோம், நல்லா படிக்கிறோம், ரொம்ப இந்த தடவை நான் 100க்கு 100 மார்க் வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட படிக்கிறோம். ஓகே, ஏதோ சின்ன தவறுகள்ல கோட்டை விட்டுடுறோம், நமக்கு ஒரு 5 மார்க் தவறி போயிடுது. நம்ம கூட படிக்கிற நண்பன் வந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வித்தியாசத்துல நல்ல மார்க் வாங்கிடுறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுறான். அடுத்த நிமிஷம் அந்த குழந்தைகளோட மனசுல என்ன தோன்றது? அந்த பையன் மேல ஒரு கோபம், இனம் புரியாத ஒரு கோபம். அவன் நம்மளை விட மார்க் அதிகம் வாங்கிட்டானே அப்படின்னு ஒரு பொறாமை, அந்த பையன் மேல ஒரு பொறாமை. இதுதான் முதல்ல நமக்கு வருது இல்லையா? அந்த பொறாமையும் கோபமும் ஏன் வருது? நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருவன் செஞ்சிட்டானே அப்படிங்கிற எண்ணம் வரும்போதுதான் அது வருது. அதாவது விவேகானந்தர் சொல்லுவார், உன்னால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய இயலாது என்று நீ நினைப்பது அடிமையின் குணம். ஒரு அடிமை மட்டும்தான் ஐயோ என்னால இது பண்ண முடியுமா, என்னாலெல்லாம் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திப்பான். அந்த எண்ணம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தை முதல்ல பேசிக்கா நீங்க தூக்கி போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க என்ன சிந்திப்பீங்க தெரியுமா? அவன் இந்த இடத்துல மார்க் வாங்கினா நான் எந்த இடத்துல கோட்டை விட்டேன், நான் எந்த இடத்துல தவறு செஞ்சேன், எதனால இந்த இடத்துல எனக்கு இந்த மார்க் போச்சு, அதை யோசிப்பான். அதை யோசிக்க ஆரம்பிச்சா அவனுக்கு மெதுவா யோசிக்க ஆரம்பிக்கும் போது தானா அதுக்கான விடை தெரியும். ஓ, இந்த இடங்கள்ல நான் தப்பு பண்ணியிருக்கேன், இந்த இடங்கள்ல என்னோட கான்சென்ட்ரேஷன் போயிருக்கு, இந்த இடங்கள்ல நான் சரியா புரிஞ்சுக்க தவறி இருக்கேன். இந்த விஷயங்களை அவன் கவனிப்பான். கவனிக்கும் போது அந்த குழந்தைக்கு அடுத்தது என்ன தோணும்? இந்த தடவை மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன், என்னுடைய தவறுகள் எந்த இடத்துல நடந்திருக்கோ அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன், சரி பண்ணி அடுத்த முறை நான் ஜெயிப்பேன், மன வலிமை உண்டாகும், நான் முதல் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன்,
நான் முதல் மார்க் வாங்குவேன், நான் மிஞ்சி காட்டுவேன். சோ உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் குழந்தைகளே, உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க முழுக்க உங்ககிட்ட டைவர்ட் ஆயிடும். அடுத்தவங்க கிட்ட இருக்க போட்டி, பொறாமை, அவன் மேல இருக்க கோபம், இதை தாண்டி உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் உங்ககிட்ட டைவர்ட் ஆகும்போது என்ன நடக்குது? உங்களை நீங்க செம்மைப்படுத்திக்க ஆரம்பிக்கிறீங்க. கரெக்டா? மேற்கொண்டு இன்னும் நல்லா படிக்கிறீங்க. இன்னும் எந்தெந்த விதத்துல அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களால நல்லா எழுத முடியுமோ அதுக்கான வழிகளை தேடுறீங்க, அதை கண்டுபிடிக்கிறீங்க, அதை படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நீங்க இன்னும் மேன்மேலும் வளர்றீங்க. உங்களை மேல உங்களுடைய ஒருமைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி உங்களுடைய எண்ணங்களை உங்கள் மேல் கொண்டு வந்தால் சிந்தனைகள் தெளிவாகிறது. அடுத்த முறை உங்களால் ஜெயிக்க முடிகிறது. ஸோ இந்த இடத்துல ஒரு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு தவறினை களைதல் அப்படிங்கிற சின்ன விஷயத்துல வந்துடுதுன்னா இந்த இடத்துல பொறாமை, கோபம் ரெண்டும் நம்மளை விட்டு தள்ளி போக ஆரம்பிக்குதா? இப்ப அந்த மார்க் வாங்கின பையன் மேல நமக்கு பொறாமை வராது, நமக்கு கோபம் வராது. ஏன்னா அதை நினைக்கவே நமக்கு நேரம் இருக்காது. நமக்கு என்ன தோணும்? நம்ம ஜெயிக்கணும், நம்ம படிக்கணும், இது ஒண்ணுதான் தோணும் இல்லையா? சோ அடுத்தவன் மேல நமக்கு பொறாமை வராது, கோபம் வராது. இதுதான் ரொம்ப 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 ஆரம்பமான தத்துவம். இந்த சின்ன விஷயத்த நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா, இது பேசிக்கான ஆரம்பத்துல இதை பிராக்டிஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆரம்பத்துல இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா நாள் ஆக ஆக மிக மிக பெரிய தேன் போல தித்திக்கிற பழக்கம் இது. அடுத்தது, இப்ப முதல்ல நமக்குள்ள என்ன தவறு அப்படிங்கறத உள்நோக்குதல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா? சோ அடுத்தவனை கவனிக்கிறது குறைஞ்சு போயிடுது. ரைட்டு. இப்போ இதே நம்மளை உள்நோக்காம அடுத்தவனை பாக்குறோம், அவன் மேல பொறாமப்படுறோம், அவன் மேல கோபப்படுறோம். இப்படி இருந்தால் நம்மளுடைய வாழ்நிலை எப்படி இருக்கும்? அதையும் விவேகானந்தர் குழந்தைகளே நமக்காக எடுத்து சொல்றார். அதாவது அடுத்தவன் பேச்சையும் அடுத்தவன் சொல்லும் புகழையும் அடுத்தவன் சொல்லும் பழிச்சொல்லையும் எவன் ஒருவன் காதில் ஏற்று மனதில் வாங்கி கொள்கிறானோ அவனால் உயர்ந்த நிலையை கண்டிப்பாக அடைய முடியாது என்று. சரியா? அதாவது இன்னைக்கு நான் சொன்னபடி உள்நோக்கி உங்களுடைய தவறு என்ன அப்படிங்கறத பார்த்து அதை சரி செய்ய ஆரம்பிக்காம, அவன் பாரு என்னை விட மார்க் நிறைய வாங்கிட்டான், என்னை விட ஒரு ரேங்க் முன்னாடி வந்துட்டான், எனக்கு அவனை பார்த்தாலே கோபமா இருக்கு, என்ன பண்ணலாம்? அப்படியே அந்த ஒரு கொதிப்பு, கோபம் என்ன பண்றாங்க பசங்க? அந்த கோபத்தை தவறான விதத்துல பயன்படுத்துறாங்க. டீச்சர் கிட்ட போயோ இல்ல சார் கிட்ட போயிட்டோ அந்த பையனை பத்தியோ அந்த பெண்ணை பத்தியோ ஒரு தவறான பொய்யை எடுத்து சொல்வது. அவங்க இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான புகாரை கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறது. அதுல ஒரு திருப்தி. குழந்தைகளுடைய நேச்சரான குணம் இது. அதே போல செய்யாத ஒரு தவறை, அந்த குழந்தை செய்யாத ஒரு தவறை அவன் பண்ணினான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க மேல பழிய போடுறது. சரியா? அதன் மூலமா ஆசிரியர்கள் கிட்ட அவர்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கறது. அதன் மூலம் உனக்கு ஒரு திருப்தி. சரி, நீ பண்ணிட்டப்பா, ஒரு பையனுக்கு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துட்ட, இதனால் உனக்கு கிடைத்த லாபம் என்ன? எங்க ஒரு நிமிஷம் அதை மனசை தொட்டு யோசிச்சு பாரு. உன்னால அவனுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிடுது, ஆனா இதனால உனக்கு கிடைச்ச லாபம் என்ன? ஏதாவது ஒரு விதத்துல நீ முன்னேற முடிஞ்சதோ? ஏதாவது ஒரு விதத்துல இது உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்ததோ? இல்ல, மேலும் மேலும் உன்னுடன் இருப்பவனுக்கும் உனக்குமான பகையை அது அதிகப்படுத்துகிறது இல்லையா? சோ மேற்கொண்டு என்ன பண்ணலாம், எப்படி இவனை கவுக்கலாம், இதுலதான் கான்சென்ட்ரேஷன் போகுமே தவிர நம்மளை எப்படி சீர் பண்ணிக்கலாம், நம்மளை எப்படி சரி செஞ்சுக்கலாம், நம்ம எப்படி முன்னுக்கு வரலாம், அதுல கான்சென்ட்ரேஷன் போகாது. குருஜி சொன்னது போல பூஜ்யமாய் இருக்கிற நமக்கு முன்னாடி ஒரு எண்ணை சேர்த்துக்கொள்ள வேண்டும், நமக்கு மதிப்பு வரும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது ஆன்மீகத்துல. நான் குழந்தைகளே உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நாம ஆரம்பத்துல பூஜ்யமா இருக்கோம், நமக்கு முன்னால நாம சேர்த்துக்க வேண்டிய எண் என்ன தெரியுமா? நல்ல கல்வி, அறிவு கூர்மை, நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்தல். இது எல்லாம் இப்போ அவர் சொன்னது போல நமக்கு முன்னாடி ஒரு நம்பரை போட்டுட்டு அதுக்கு பின்னால ஒரு பூஜ்யமா நாம இருக்கோம், 10 அப்படிங்கிற உயர்வு வருது, அதுக்கு பின்னால இன்னொரு பூஜ்யத்தை சேர்க்கிறோம், 100ன்ற உயர்வு வருதுன்னு சொல்ல. இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் மாறுபட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். நாம பூஜ்யமாவே இருக்கோம், நமக்கு முன்னாடி கல்வி, இறைவன் அப்படிங்கிற முதல் நம்பிக்கைய சேர்க்கிறோம். சோ 10 அப்படின்னு நமக்கு ஒரு வேல்யூ வருது. அதுக்கு அடுத்தது கல்வி அப்படிங்கிற இன்னொரு 1 சேர்க்கிறோம். ஓகேவா? அந்த 1க்கு முன்னால இன்னொரு 1 சேர்க்கிறோம். அந்த 1 சேர்க்கும் போது 100ன்னு இல்லாம 110ன்னு நம்ம உயர்றோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது போட்டி பொறாமைகள் இல்லாத, தன்னை
கவனித்து தன்னுடைய தவறுகள் என்ன அப்படின்னு கவனித்து திருத்தி கொள்ளும் குணம், ஓகேவா? அந்த மாதிரி திருத்தி கொண்டு தன்னை செம்மைப்படுத்தி கொள்ளும் குணம் வந்ததுன்னா இன்னொரு ஒன்ன சேர்க்கிறோம். 1110. நீங்க எப்படி பார்த்தாலும் பூஜ்ஜியத்தை சேர்ப்பதை விட நமது அறிவு, படிப்பு, நல் ஒழுக்கங்கள் அப்படின்னு ஒன்னு சேர்த்துக்கிட்டே போங்க. உங்களுடைய வேல்யூ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும். சரியா? சோ அடுத்தது விவேகானந்தர் சொன்னது போல, போட்டி பொறாமைகள் மூலம் நீ சாதிப்பது எதுவும் கிடையாது, எனவே அதனை விட்டுவிடு. அதனால அடுத்தது நீங்க அதை விட்டுடுங்க. உங்களை உள்நோக்க ஆரம்பிச்சதுனால இது ஒரு நல்ல பழக்கம் நமக்கு வந்தது. சரி, அடுத்த கேள்வி கேட்பீங்க, அது எப்படி முடியும்? அவன் என்ன மிஸ்ஸு கிட்ட வந்து போட்டு கொடுத்து ஒருத்தன் என்ன அடி வாங்கி வைக்கிறான், நான் செய்யாத தவறுக்கு ஒருத்தன் வந்து என்னைய மிஸ்ஸு கிட்ட மாட்டி விடுறான், நான் எப்படி அவன் மேல கோவப்படாம இருக்க முடியும்? நான் எப்படி அவன் மேல பொறாமப்படாம இருக்க முடியும்? அதற்கும் கீதையில் சொன்ன அதே வார்த்தையை தான் விவேகானந்தர் சொல்கிறார். இன்னைக்கு நீ எப்படி இருக்கியோ அதுக்கு காரணம் நீ. நீ இன்னைக்கு ஒரு சிறு தவறு அடுத்தவனுக்கு செய்ய நினைச்சேன்னா பூமரங் மாதிரி அதனுடைய விளைவு பெரிதா வந்து உன்னைதான் சேரும். அதனால ஒருவன் நமக்கு ஒரு தவறு செய்தானா, தீங்கிழைத்தானா, அவனுக்கு பதிலுக்கு அப்படி ஒரு தவறை நாம் திரும்பி செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட, இவன் பண்ணிட்டானா சரி, அவனுடைய குணம் இது, ஆனா நான் என்ன பண்ணணும், இதை தூக்கி எறிந்து விட்டு, இந்த பழிபாவ சொல்களை, இவர்கள் செய்யும் கீழ்த்தரமான காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு என்னை நான் முன்னேற்றி கொள்ள வேண்டும். இதுல நீ அடுத்தது கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பி. யார் என்ன பேசினாலும் குழந்தைகளே, அது நம்ம காதுக்குள்ள மட்டும் வேணா போகலாம், மனசுக்குள்ள போகக்கூடாது. மனசு எப்பவுமே எங்க இருக்கணும் தெரியுமா? நாம அடைய வேண்டிய லட்சியத்துல மட்டுமே இருக்கணும். விவேகானந்தர் அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பாரதியார் சொன்ன மாதிரி, நிமிர்ந்த நன் நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சா திமிரும். கரெக்டா? எதனால அப்படி நமக்கு அப்படி ஒரு நினைவு, அந்த பாரதியாருடைய அந்த வார்த்தைகளை கேட்ட அடுத்த செகண்ட் விவேகானந்தருடைய நினைவு ஏன் வருது? விவேகானந்தருடைய அந்த கூர்மையான கண்கள், அவருடைய தெளிவான முகம் எதனால நமக்கு நிறைய பேருக்கு வருது? எந்த ஒரு மனிதனால முதல்ல நிமிர்ந்து நிற்க முடியும் தெரியுமா? எந்த ஒரு மனிதன் சத்தியத்தை கடைபிடிக்கிறானோ, தர்மத்தை கடைபிடிக்கிறானோ, நேர்மையாக வாழ்கிறானோ வாழ்க்கையில், அவனாலதான் நிமிர்ந்து நிற்க முடியும். நீ எங்க ஒரு பேனாவை திருடிட்ட, பென்சிலை திருடிட்ட, இல்ல ஏதோ சிறு தவறு செய்துட்ட, டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க, யாரோ எடுத்திருக்கீங்க, யாரு அப்படின்னு இங்க கேள்வி கேட்கும் போதே இங்க உள்ள உதற ஆரம்பிக்கும். தன்னை எரியாமல் கண் கீழே போகும், உன்னுடைய தலை கீழே போகும், உன்னுடைய முதுகுத்தண்டு வளையும். நீ ஒரு தவறு செய்தால் மட்டுமே அது நடக்கும். சரி, நீ தவறு செய்யல, என்னப்பா நீ இந்த பக்கம் தானே வந்த, நீ எடுத்தியா எதையும் அப்படின்னு நம்மளை கேள்வியா கேட்கும் போது நம்ம அந்த தவறை செய்யலன்னு வைங்களேன், அந்த விவேகானந்தர் நிக்கிற மாதிரி நம்ம நிமிர்ந்து நிக்க முடியும். இல்ல, நான் அதை செய்யல, நான் அதை எடுக்கல, ஏன்னா நம்ம மனசாட்சி அப்படிங்கிறது நமக்கு அங்க மிகப்பெரிய பலமாய் நிற்கும். ஒருவன் நிமிர்ந்து நிற்கிறான் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? முதுகுத்தண்டுல ஆரம்பிச்சு அவனுடைய பிடரி வரைக்கும் அப்படியே நேரா இருக்கணும், ஸ்ட்ரைட் லைன் போட்ட மாதிரி இருக்கணும். ஒருத்தன் அப்படி நிக்கணும். அப்படி நின்னு நேருக்கு நேர், முகத்துக்கு முகம், கண்ணுக்கு கண், கண்ணை பார்த்து பேச எவன் ஒருவனுக்கு துணிச்சல் வருகிறதோ அவன் நேர்மையானவன், அவன் நியாயமானவன், ஒழுக்கமானவன். சரியா? அதை வளர்த்துக்கிறது எப்படி? விவேகானந்தர் அதுக்கும் உங்களுக்கு வழிகளை கொடுக்கிறார். என்னைக்கு நீ எந்த ஒரு விஷயத்திலும் அடிபணிந்து அமைதியாக இருக்க கற்றுக்கொள்கிறாயோ, பிறர் சொல்வதை காது கொடுத்து கேட்டு, நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு செயல்படுத்த துவங்குகிறாயோ, பிறரை பற்றி நீ கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா நீ ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள போற, அதை பிராக்டிஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், அவன் ஏதோ பேசினானே நேத்து நம்மளை பத்தி, இவன் ஏதோ மிஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தானே, இதுல எதுலயாவது நம்ம சிந்தனை போகுமா? எதுலயுமே சிந்தனை போகாது. உன்னுடைய சிந்தனை ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கும். என்ன தெரியுமா? என் வாழ்க்கையின் லட்சியம், நான் முன்னேறணும், என்னுடைய டார்கெட் இது, நான் படிக்க நினைச்சிருக்கிறது சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், நான் இதை படிக்கணும், இந்த லெவல்ல நான் போய் நிக்கணும். இது ஒண்ணுதான் உன்னோட டார்கெட்டா இருக்கும். அடுத்தவன் பேசுறது சொல்றது எதுவும் மைண்ட்ல ஏறாது. எதுவுமே ஏறாதப்போ உன்னுடைய கவனம் சிதறவே சிதறாது. யோசிச்சு பார், எந்த இடத்துலயும் உன்னுடைய கவனம் சிதறாது. கவனங்கள் எங்கேயுமே சிதறாத போது உன்னுடைய நேர்மையான காரியங்களை தவிர நீ எதையும் செய்ய மாட்டாய். எதுவும் செய்யறதுக்கு மனம் இடம் கொடுக்காது. உன்னுடைய நேர்மையான காரியங்கள் தவிர எதையுமே நீ செய்யாத போது
யாருக்கு நீ பயப்பட வேண்டிய தேவை இருக்கும்? யோசிச்சுப்ப. யாருக்குமே பயப்பட தேவையில்லை. யாருக்கும் பயப்படாத நெஞ்சம் எங்கிருந்து ஒரு வளைந்த முதுகை தரும்? நீ நிமிர்ந்து நிற்பாய். உன்னுடைய பார்வை கம்பீரமாக இருக்கும். உன்னுடைய சொல் செயல் எல்லாம் கம்பீரமாக இருக்கும். இதுதான் விவேகானந்தர் செய்தது. அதுதான் அவர் உங்களுக்கும் சொல்வது. சரி, நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். பொறாம போட்டி இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நான் உள்ளுக்குள்ளே என்னைய நான் பார்த்து வளர ஆரம்பிச்சுட்டேன். அடுத்தவன் சொல்றத காது கொடுத்து கேட்கல, நான் எதுவும் பண்ணல. ஆனா நிம்மதியாவே என்னால இருக்க முடியலையே. என்ன காரணம்? என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே. விவேகானந்தர் சொல்ற, என்னைக்குமே ரொம்ப கஷ்டங்களே படாத ஒருத்தன் வாழ்க்கையில வெற்றியே அடைய முடியாது. ரொம்ப கஷ்டங்களை மட்டும் அனுபவித்து வந்த மனிதன் வாழ்க்கையில எந்த ஒரு இடத்திலும் இரும்பு போல நிற்பான் வலிமையோடு. அப்படிங்கிற தமிழ்ல ஒரு வாக்கு ஒண்ணு உண்டு. அதாவது அனிச்ச மலர் அப்படின்னு ஒரு மலர். அது வெறும முகந்து பார்த்தாலே வாடி போயிடுமா. நீங்க அதை தொட வேணாம், கசக்க வேண்டாம், ஒன்னும் பண்ண வேணாம். வெறும அந்த மலரை நுகர்ந்து பார்த்தாலே வாடி போயிடுமா. அது என்னப்பா, அது நுகர்ந்து பார்த்தா கூடவாப்பா வாடி போகும் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இதை வச்சு அது சரியா தவறா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு குழந்தை, உங்களை மாதிரி ஒரு குழந்தை வளர்ற வயசுல இருந்து நல்ல பணக்கார குழந்தையா, நல்ல சொகுசா, எல்லா செல்வங்களோடையும் வளங்களோடையும் நல்ல ரொம்ப செல்லத்தோட வளர்றான். சின்ன குழந்தையில இருந்து அவங்க அப்பா அம்மா கேட்கறதெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க ஆசைப்படுறதெல்லாம் விரும்புறதெல்லாம் செய்யறாங்க. நோன்ற வார்த்தைக்கே அவங்க வீட்டுல இடம் இல்லை. அந்த அளவுக்கு அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தை பாசிட்டிவ மட்டுமே அனுபவிச்சுட்டு வளர்ந்துட்டு வரான். இதே ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு குழந்தை சிறு வயசுல கஷ்டம். அப்பா ஒரு சாதாரண வேலைக்கு போறார், அம்மாவும் ஒரு வேலைக்கு போறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த குடும்பத்துல அவனோட கூட பிறந்தவங்க வேற. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பங்கிட்டு அவங்க எடுத்துக்கணும். தானா தனக்கு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. சில சமயங்கள் அவங்க கையில இருக்கிற காசு பத்தல அப்படின்னா அளவு குறைவான சாப்பாடு, ஏதோ கிடைத்த ஆடைகள், கடையில போய் நின்று எவ்வளோ அழகாலாம் இருக்கு ட்ரெஸ்ஸு, சே இந்த மாதிரிலாம் நான் ஒரு நாள் வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு விண்டோ ஷாப்பிங்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி போய் நின்று அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் வரும் அந்த குழந்தை. ஆனா அதனால அந்த சுகங்களை அனுபவிக்க முடியாது. இப்படியே சிறு வயசுல இருந்து கஷ்டங்களை ஆனால் அனுபவித்து பொறுமையாக அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டு அம்மா அப்பா சொல்ற பேச்சை கேட்டு பொறுமையாக வளர்ந்துன்னு வர்ற குழந்தை. இது ஒரு பக்கம். சரியா? இப்படியே ரெண்டு பேரும் வளர்றாங்க, வர்றாங்க. அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாரையும் அடிச்சு போட்டது இல்லையா கொரோனா, இந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலை. சரியா? யாரும் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, உலகே ஸ்தம்பிச்சு போய் நின்ன நமக்கு ஏற்பட்ட ரொம்ப கொடுமையான ஒரு அனுபவம் இது. இத போல ஒரு சூழ்நிலை என்ன ஆகும்? அந்த பணக்காரனுக்கு ஆரம்பத்துல அதனுடைய கஷ்டம் தெரியாது. சரியா? அவன் என்ன, அவன் கையில கை நிறைய காசு இருக்கு, அவன் கை சொடிக்கினா செய்யறதுக்கு, வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கு, அவன் நினைச்சதை வாங்குறதுக்கு அவன் கையில காசு இருக்கு. அவனுக்கு ஆரம்பத்துல கஷ்டம் தெரியாது. சோ தன் கையில காசு இருக்கிற வரைக்கும் அவன் தனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொண்டு அந்த கொரோனா காலங்கள்லயும் அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான். நாள் ஆக ஆக என்ன ஆகும்? அவன் கையில இருக்கிற காசு குறைய 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 வேலைக்காரன் வர்றதுக்கு யோசிப்பான். ஐயா, எனக்கு குடும்பத்துல சம்பளம் பத்தலைங்க, இல்லைங்க நான் வர முடியலைங்க, இழுப்பான். ஸோ இவனுக்கு ஏவலால் முதல்ல நின்று போனான்னு வைங்களேன், பணக்காரங்களுக்கு அது ரொம்ப பெரிய கஷ்டம். என்னன்னா, உன்னுடைய ஏவலால் முதல்ல நின்று போனாலே அவனுக்கு ரொம்ப பெரிய கை உடைஞ்ச மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய காரியங்களை தானே செய்து பழகுவதே கிடையாது பலர். அப்படி பழகாம போகும்போது தான் அதிகாரம் பண்ணி ஒருத்தன் தன்னுடைய காரியத்தை செஞ்சு செஞ்சு அவங்க பழகின போது அவங்களுக்கு முதல்ல இது ஒரு பெரிய அடி. அதுக்கடுத்தது அவனுடைய பிஸ்னஸ் இப்ப இருக்க சிச்சுவேஷன் மாதிரி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா கான்டாக்ட்ஸ் குறையும். அவனால பிசினஸ்ல ஈடுபட முடியாது, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுடைய வருமானம் சுருங்கும். கையில பணம் இருந்தும் அவனால எதுவும் செய்ய முடியாது. நிம்மதி இழந்துடுவான். ஐயோ, பணம் இருக்கு, இதை பண்ண முடியலையே, அதை பண்ண முடியலையே, இத்தனை நாள் ஆச்சே, இவ்வளோ குரோர் போச்சே, இவ்வளோ வருமானம் எனக்கு விட்டு போச்சே, ஐயோ வேலைக்காரங்க வரமாட்டேன்றாங்களே, என்னால இதை பண்ண முடியலையே, அதை பண்ண முடியலையே, தவிப்பான். அவனால கையில காசு பணம் இருந்தும் நிம்மதிங்கிறதே இருக்காது. அவனால நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியாது. அவனுடைய சமையல்காரன் ஒண்ணு வேண்டாம், அவனுடைய சமையல்காரன், ஐயா
கொரோனாவுக்காக எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்க போய் சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, வீட்டுல நீங்க போற வர வழியில ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, வீட்டுல இருங்க, நம்ம இருக்கிறத பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. மன்னிச்சுக்கணுங்க ஐயா, கொஞ்சம் லாக்டவுன்லாம் முடிஞ்சு மறுபடியும் வேலைக்கு வர வேண்டிய நேரம் வரைக்கும் என்னால வர முடியாதுங்க ஐயா, மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு சமயக்காரன் போறான். என்ன பண்ண முடியும் இவனால? மிஞ்சு போனா ஒரு 4 நாள் தனக்கு தெரிஞ்ச பிரெட் அது இதுன்னு எதையாவது எடுத்து போட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவான். 5வது நாள் அவனுடைய வயிறு மணி அடிக்கும். மனிதனுடைய அழுகையை விட அவன் வயிற்றின் அழுகை ரொம்ப பெரியது. சின்ன வயசுல இருந்தே அதை கட்டுப்படுத்த தெரியாம வளர்ந்துட்டானா இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய கோபம் எப்ப வரும் தெரியுமா? ஒரு மனிதன் அளவுக்கு மீறின பசியில இருக்கும்போது. சோ தன்னுடைய சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறத அவன் சின்ன வயசுல இருந்தே பழக்கிக்காம வளர்ந்ததுனால மொத்தத்துல அவன் முழுமையாக இடிஞ்சு நிம்மதியே இல்லாத மனுஷனா போயிடுவான். இந்த பக்கம் சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்த மனிதன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கும் இதே நிலைமை தான். ஒரு நேரம் வரைக்கும் அவன் கையில காசு இருக்கும், அதுக்கப்புறம் அவன் கையிலயும் காசு இருக்காது, அவனும் கஷ்டப்படுவான். என்ன பண்ணுவான்? கையில காசு இருக்கிற வரைக்கும் அதை பகுத்து வச்சு ஒரு 4 நாளைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை 1 வாரம் 8 நாளுக்குன்னு சாப்பிடுவான், குடும்பத்தை பார்த்துப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? நிம்மதியா 4 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு வேப்ப மரத்தடியில கட்டில போட்டு படுத்து தூங்குவான். எதையும் எதிர்பார்க்க மாட்டான். ஏன்? சின்ன குழந்தையிலிருந்து தன்னுடைய காரியங்களை தானே செய்து பழகி கொள்கிறான். தன்னுடைய காரியங்களுக்காக அடுத்தவனை அவன் எதிர்பார்ப்பது கிடையாது. அதை நீங்கள் முதலில் பழகி கொள்ள வேண்டும். காலையில எழுந்துட்டா நீங்க குடிக்கிற காஃபி டம்ளர் அப்படி குடிக்க வேண்டியது அப்படி கொண்டு போய் டேபிள்ல வச்சுட்டு, மா காஃபி சாப்பிட்டு காஃபி டம்ளர் வச்சிருக்கேன், நேரா குடிக்க போக வேண்டியது. இந்த முதல் பழக்கத்தை நிறுத்துங்கள். காலையில பாலோ காஃபியோ டீயோ குடிக்கிறோமா, முதல்ல அதை எடுத்து 2 நிமிஷம் ஆகுமா நம்ம கையால அதை அலம்பி வச்சுட்டு போங்க. இந்த சின்ன விஷயங்கள்லேருந்து உங்களுடைய பழக்கங்களை ஆரம்பிங்க. என்னுடைய வேலையை நான் செய்வேன். என்னுடைய சிறு சிறு துணிகளை ஆரம்பத்துல நானே துவைச்சுக்கிறேன். பெருசானதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சிறு துணிகளை ஆரம்பத்தில் நானே துவைக்கிறேன். என்னுடைய வேலைகளை நானே செய்கிறேன். என்னுடைய புஸ்தக அலமாரி நான் சுத்தமா வச்சுக்கிறேன். ஸ்கூல்ல வந்தோடனே இந்த பக்கம் ஒரு ட்ரெஸ் பறக்கும், அந்த பக்கம் ஷூ பறக்கும், இந்த பக்கம் பேக் பறக்கும். நம்ம பாட்டுக்கு கால் அலம்பிட்டு ஜாலியா பண்ணாதீங்க. ஸ்கூல்ல இருந்து வந்தீங்களா, முதல்ல நேரா கொண்டு போய் உங்க புஸ்தக பையை எங்க நீங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வைங்க. உங்க துணிகளை கழட்டி ஹேங்கர்ல போடுங்க. போங்க, கை கால் கழுவுங்க, முகம் கழுவுங்க. நீங்க எடுத்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுடைய விளையாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எடுத்ததை எடுத்த இடத்தில் வைக்கும் பழக்கம் வந்ததுன்னா, உங்களுடைய காரியங்களை நீங்களே செய்து கொள்ளும் பழக்கம் வந்ததுன்னா, பின்னால நீங்க அடுத்தவனுக்காக எதிர்பார்க்க போறது இல்ல. சோ அதே போல வளர்ந்த இவன் என்ன பண்றான்? தன்னுடைய காரியங்களை தானே செஞ்சுக்கிறான். தனக்கு வேணுமா, மனைவி வீட்டுல இல்லையா, பரவாயில்ல, தனக்கு தெரிஞ்சதை தானே சமைச்சுக்கிறான். சமைச்சு 4 வாய் சாப்பிட்றான். அவன் பாட்டுக்கு போய் ஒரு கட்டில போட்டு படுத்து தூங்கிட்டே இருப்பான். இப்போ இந்த இடத்துல இந்த கஷ்டங்களை பட்டு வளர்ந்தவனுக்கு நிம்மதி இருக்கா வாழ்க்கையில? கஷ்டங்களே படாமல் வளர்ந்தவனுக்கு நிம்மதி இருக்கா வாழ்க்கையில? இதத்தான் விவேகானந்தர் சொல்றார். கஷ்டமே படாம வளர்ற மனிதனுடைய மனம் பூவை போல மென்மையானது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த முகந்து பார்த்தாலே வாடி போற அனிச்சம் மலர் போல மிகவும் மென்மையானது. ஆனால் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வளரும் ஒரு மனிதனின் மனம் இரும்பை விட வலிமையானது. அந்த ஏழை கிட்ட போயிட்டு 10 நாள் சோறு இல்லப்பா உனக்கு, வேற வழியில இன்னும் 10-15 நாள் கழிச்சுதான் மளிகை கடை கூட திறக்க முடியும், லாக்டவுன் முடிஞ்சு, அது வரைக்கும் நம்ம பட்னி தான்ப்பா, கவலையே படமாட்டான். கண்டிப்பா கவலைப்பட மாட்டான். மாடு இருக்கா, ஒரு 1/2 லிட்டர் பாலை கறப்பான், பாலை காய்ச்சி 1 டம்ளர் பாலை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு தாம் குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். வெறும் தண்ணியை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். எந்த வித கவலையும் படமாட்டான். இதற்கு காரணம் நாம் அனுபவிக்கும் இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்துடுத்துனாலே ஐயோ கஷ்டம் வந்துடுது. சின்ன வயசுல அப்படி நீங்க அதுக்காக கோவப்பட்டு எரிச்சல் பட்டு மனசை சஞ்சலப்படுத்திக்காதீங்க குழந்தைகளே. கஷ்டங்கள் ஒவ்வொன்றும், நாம் படும் துயரங்கள் ஒவ்வொன்றும், நமக்கு வரும் துன்பங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு மிகப்பெரிய பாடம். நமக்கு வர்ற ஒவ்வொரு துன்பத்திலையும் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? இப்ப இந்த தடவை இப்படி ஒரு துன்பம் வந்ததா, இதுல என்னுடைய தவறு ஏதாவது இருக்கா அப்படின்னு முதல்ல பாருங்க. உங்க தவறு ஏதாவது இருந்ததுன்னா அதை முதல்ல சரி பண்ணுங்க. அப்ப அடுத்த முறை அந்த துன்பம் உங்களை நெருங்காது. சரி, என்னுடைய தவறு இல்லப்பா, கொரோனா வந்ததுக்கு நானா காரணம், என்னப்பா பண்றது? வாழ்க்கையுடன் ஒத்து வாழ பழகுங்கள். அதை நம்ம பழகிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? நம்ம அதை எடுத்து இது இப்படித்தான் இருக்கும், அதுக்கேற்றாற் போல் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிற உறுதியை மனசுல எடுத்துட்டு அதை பழக ஆரம்பிச்சோம்னா பிற்காலங்கள்ல என்ன ஆகும் தெரியுமா? ஒரு மனிதன்
தவறான மனிதன், தவறான குணங்கள், இந்த மாதிரி போட்டு கொடுக்கறது, உயர் அதிகாரி கிட்ட போய் உங்களை பத்தி போட்டு கொடுக்கறது, நீங்க வேலை பார்க்குற இடத்துல இல்லாத போய் கூட சொல்லி உங்கள் உயர் அதிகாரிகிட்ட உங்களை பத்தின தவறான விஷயங்களை சொல்றது, இதனால சஞ்சலங்களை ஏற்படுத்துறது, சிறு குழப்பங்களை உங்க அலுவலகத்தை ஏற்படுத்துறது, இப்படிலாம் பண்ணாங்கன்னா உனக்கு அவன் மேல கோபம் வராது. அதை விட்டுட்டு அவன் குணம் அவ்வளவுதான், நம்ம வேலையை பார்க்கணும், நம்ம ஒழுங்கா இருக்கணும், நமக்கான பணியை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், இதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மனசுல எங்கிருந்து குழப்பம், சஞ்சலம் இதெல்லாம் வரும்? எப்படி நிம்மதி இல்லாம இருக்க முடியும்? ஏன் தூக்கம் வராது? உயரதிகாரி திட்டினாரா, முடிஞ்சா பதில் சொல்றான், ஐயா நான் இதை செய்யல, என்னன்னு கேட்கிற கேள்விக்கு பதில், அவ்வளவுதான், அமைதியா போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தலைவேதனை அது, இது என்ன நடந்தது என்ன எதுன்னு யோசிக்கிறதா இருந்தா, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் செய்யல, எனக்கு இதுக்கான பதில், அவ்வளவுதான். இது எப்ப உங்களால முடியும்? அந்த நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, இதெல்லாம் எப்ப உங்களால முடியும்? சத்தியம் வத தர்மம் சர, சத்தியத்தையே பேசு, தர்மத்தின் வழி நட, இது ரெண்டையும் நீங்க செஞ்சா மட்டும்தான் இத மாதிரி உங்களால இருக்க முடியும். இது ரெண்டையும் நீங்க செய்யறதுக்கு தான் நான் இத்தனை நேரம் சொன்ன கோபம், போட்டி, பொறாமை, அடுத்தவனை பத்தி போட்டு கொடுக்கறது, அடுத்தவன் சொல்றத காதுல வாங்கிட்டு இப்படி சொல்லிட்டானே அப்படி சொல்லிட்டானேன்னு யோசிச்சு அதை போட்டு உங்க சிந்தனையை குழப்பிக்கிறது, அடுத்தவனுடைய வாழ்க்கைகள்ல தவறான விஷயங்கள், என்னென்ன ஊர்வம்பு, அடுத்தவன் வாழ்க்கையில அப்படி நடந்ததா இப்படி நடந்ததா, இது எல்லாத்திலிருந்தும் உங்கள் கவனத்தை திசை திருப்புங்கள். வெறும் உங்க கவனம் உங்ககிட்ட மட்டுமே இருக்கணும். அதற்கு குருஜி சொன்னது போல் முதலில் பூஜ்யத்தின் முன் கடவுளை வைக்க வேண்டும். இறைவன் மேல மட்டும்தான் நமக்கு முழு பயம், நம்பிக்கை. ஏன்னா சின்ன குழந்தைங்கள்ல நமக்கு சொல்லுவோம், குழந்தைங்களை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க தெரியுமா, வேண்டாம் தப்பு பண்ணாத, சாமி கண்ணை குத்திடும். கரெக்டா? எதனால அந்த வார்த்தையை சொல்றாங்க? அப்போ உடனே நீங்க ஒரு சிலர் கேட்பாங்க, அப்ப என்ன சாமி நேரம் வந்து என் கண்ணை குத்தும்? அப்படி கிடையாது. இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், நாம் செய்யும் நன்மை தீமை இரண்டிற்குமான பிரதிபலன்களை அவன் நமக்கு தருவான். அதனால் நல்லது மட்டுமே செய், தவறு செய்யாதே என்பதைத்தான் சின்ன குழந்தை அப்படிங்கறதுனால அப்படி சொல்றாங்க. அதனால என்னைக்குமே கடவுள்கிட்ட நம்பிக்கை வந்துடுச்சுன்னா, கடவுள்கிட்ட நம்பிக்கை இருக்கிற ஒருவன் தவறுகளை செய்ய மாட்டான். சோ கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே மனம் ஒருமைப்படுதல் அப்படிங்கிற ஒரு செம்மையான விஷயம் நம்ம கைக்கு வந்து சேரும். மனம் ஒருமைப்பட ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், விவேகானந்தர் போல ஒருமைப்படுதல் அப்படிங்கறது தாண்டி அதுக்கு அடுத்தது மனது அமைதியாகும், தெளிந்த சிந்தனைகள் வரும். தெளிந்த சிந்தனைகள் என்ன பண்ணும்? இன்னைக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், இன்னும் 40 வருஷம் கழிச்சு ஒரு காரியம் நடக்கணும், அதுக்கு இப்ப என்ன செய்யணும், இந்த மாதிரியான ரொம்ப லாங் வியூவை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இதன்படி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா வாழ்க்கையில எங்கேயோ போகலாம். இது எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு கண்ணெதிர்ல நம்ம எல்லாரும் பார்க்கிற ஒரு சிறந்த உதாரணமாக ஒரு மனிதரை சொல்கிறேன். இது அரசியலோ மற்ற விஷயங்களோ கிடையாது, மனிதரில் நான் கண்ட ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுனால ஒரு மனிதரை சொல்கிறேன். நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் சிறு வயதுல ஞானத்தை தேடி போனார், ஆன்மீகத்தை தேடி போனார். பல வருஷங்கள், 14 வருஷங்கள் கிட்டத்தட்ட அவர் எங்க இருக்காரு என்ன ஒன்னும் தெரியல. நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனார், ரிஷிகேஷ் போறேன்னு போனார். தியானங்கள் பழகினார், தன் மனதை கட்டுப்படுத்த பழகினார். நல்ல தெளிவான சிந்தனைகள் பிறந்தது. தன்னுடைய மனம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. எதையும் பார்த்த உடனே ஆசைப்படுறது, எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் இல்லாம மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு உடம்பு கட்டுப்பட்டது. அந்த கட்டுப்பாடு வந்தது. இந்த கட்டுப்பாடுகள் வர ஆரம்பித்ததும் உலகம் என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது. உலகம் என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பித்தா மனம் மிக 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 தெளிவான ஒரு நிலைமைக்கு வந்துடும். தெளிந்த நீரோடை போல இருக்கும். அப்படி தெளிந்த நீரோடை போல மனம் வந்துடுத்து அப்படின்னா, எந்தவித அழுக்கும் இல்லாத ஒரு சிந்தனை வந்துடுத்துன்னா, இன்னைக்கு இருக்கிற விஷயத்த நம்ம யோசிக்கிறத விட இப்ப அவர் பண்ற மாதிரி 40 வருஷம் கழிச்சு இந்தியா எப்படி இருக்கணும் அதை யோசிச்சு அதுக்கான பேஸ்மெண்ட்டை இப்ப போட்டு இருக்காரு. நாளைக்கு இன்னொரு 6 மாசம் கழிச்சு என்னுடைய தோட்டத்துல ரோஜா பூக்கணும். அப்ப என்ன பண்றோம்? இன்னைக்கு நம்ம அதுக்கான செடியை நடறோம்.
அதுக்கான உரத்தை போடுறோம், அதுக்கான தண்ணியை விடுறோம், அது நாளைக்கு பூ கொடுக்கறது. தென்னையை அதே மாதிரி வைக்கிறோம். அதே போலதான் நாளைக்கு நமக்கு கைக்கு பழம் வேணும், நம்ம இந்தியா நாளைக்கு இப்படி வல்லரசா நிக்கணும், இவ்வளவு உயர்ந்த நாடா இருக்கணும், நமக்குள்ள அமுங்கி போயிருந்த நம்மளுடைய திறமைகள் மீண்டும் மேல வரணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய நாட்டை பிகினிங்லேருந்து செம்மைப்படுத்தி கொண்டு வர வேண்டும் நல்ல விஷயத்துல அப்படிங்கிறது அவர் மனசுல இருந்தது. அததான் இப்ப அவர் பண்ணிட்டு இருக்கார். ஆனா எதனால அவரால் பண்ண முடிஞ்சது? இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துல அவருடைய மனம் மிகவும் தெளிவாக மாறியதால் அடுத்தவன் எத்தனை பேர் அவரை சத்தம் போட்டிருக்கா, எத்தனை பேர் எவ்வளவு இழிசொல் பழிசொல் சொல்லி பேசியிருக்கா, அதுக்கெல்லாம் காதே கொடுக்காம என் கடன் பணி செய்து கிடப்பதே, என்னுடைய கடன் இந்த தேசத்துக்கு சேவை செய்வது, அதை மட்டுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், அதை மட்டுமே பண்ணுவேன், வேற யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன், அதுல தவறு இருக்கா அதை திருத்துவேன், அதுல எங்கேயாவது ஒழுங்கு பண்ணணுமா அதை திருத்துவேன், மத்த எந்த விஷயங்களையும் கவலைப்பட மாட்டேன், எதையும் கண்டுகொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தன்னை பெற்ற தாயை கூட வருடத்துக்கு ஒரு முறை தன் பிறந்த நாளில் மட்டுமே சென்று சந்திக்கிறார் அந்த மனிதர். இந்த மாதிரியான ஒரு டிவோஷன் அப்படிங்கிறது எப்படி நம்ம கைக்கு வரும்? நம்ம முதல்ல கடவுளை நம்பும் போது, கடவுளை நம்பி நம் மனதை ஒருமுகப்படுத்தும் போது, ஒருமுகப்படுத்தி இத்தனை கெட்ட குணங்களையும் தாண்டி நாம் வரும்போது, நான் சொன்ன இந்த போட்டி, பொறாமை, கோபம், சண்டை, இத்தனை விஷயங்களையும் தூக்கி எறிஞ்சு நெக்லெக்ட் பண்ணி அதெல்லாம் அழுக்கு சீச்சின்னு அதை தள்ளி விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வரும்போது நாம் உயர்ந்த சிந்தனைகள் உள்ளவர்கள் ஆகும். உயர்ந்த சிந்தனை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால், அது செயல்பாட்டிலும் வர துவங்கி விட்டால், அவனை விட உயர்ந்த மனிதன் என்பவன் இந்த உலகத்தில் எவருமே கிடையாது. விவேகானந்தர் சொன்னது போல, விழுமின் எழுமின், விழிப்பும் எழுச்சியும் எப்படி ஒருவனுக்கு வரும்? விழிப்பு என்பது உன் மனதில் இருக்கிற கசடுகள் உன்னை விட்டு போகும்போது வரும். உன் மனசுல ஒரு சோம்பேறித்தனம் இருக்குன்னு வச்சுக்கோயேன், என்னத்துக்கு எழுந்துக்கணுமா, நாளைக்கு தானே பரீட்சை, நான் 1 மணி நேரம் தூங்கிட்டு அப்புறமா எழுந்து படிக்கலாமே அப்படிங்கிற ஒரு அழுக்கு இருந்ததுன்னு வையேன், உன்னால விறுவிறுன்னு எழுந்து படிச்சு அந்த பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்க முடியாது. அதே அந்த அழுக்க தூக்கி எறிஞ்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்களே அந்த நேரத்துல எழுந்து கடகடன்னு குளிச்சு உட்காந்து ஃப்ரெஷ்ஷா படிக்க ஆரம்பி அந்த அழுக்க அந்த இடத்துல இருந்து அகற்றிட்டேன்னா உன் மனம் சுத்தமாகும். கடவுளை போய் கும்பிடு, ஒரு 5 நிமிஷம் கடவுள் முன்னாடி இருந்து மனசை ஒருமுகப்படுத்தி உன்னுடைய காரியத்துல இறங்கு. படிக்க ஆரம்பிச்சேன்னு வையி, அடுத்து வெற்றி மட்டும்தான் உன்னுடையது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் குழந்தைகளே நீங்கள் வெற்றி 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 அப்படிங்கிற படிகளை ஏறி போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஏறி போவதற்கு முதலில் உங்கள் மனதில் இருக்கும் கசடுகளை முழுமையாக அகற்ற வேண்டும். கசடுகளை எல்லாம் முழுசா அகற்றிட்டீங்கன்னா கடவுள், உங்களுடைய கர்மா, இது 2 தவிர மனசு வேற எதிலையுமே போகாது. அது எதிலும் போகாத போது மனம் முழு மலர்ச்சி பெற்று என்றும் மலர்ச்சியுடன், என்னைக்கும் ஒரு தெளிந்த சிந்தனையுடன், என்றும் உயர்ந்த சிந்தனையுடன் மனம் இருக்கும். இது எல்லாம் இருந்ததுன்னா எப்படிப்பட்ட கோலையும் நீங்க அட்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது, என்னைக்குமே நிமிர்ந்து நின்று ஒரு மனிதனை முகத்துக்கு முகம், நேருக்கு நேர், கண்ணுக்கு கண் பார்த்து பேசுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நீங்க ஒரு மனிதனுடைய பின்னால செய்யக்கூடிய காரியமும் ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? ஒரு மனிதன் கிட்ட பேசும்போது முகத்துக்கு முகம் நின்று கண்ணுக்கு கண் நோக்கி பேசணும்னு சொல்றேன். முகத்துக்கு பின்னால முதுகு பக்கம் நின்று செய்யக்கூடிய காரியம் என்ன இருக்கு சொல்லி யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஒன்னே ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதனையும் தட்டி கொடுத்து அவனை முன்னேற்றுவது, அவனை என்கரேஜ் பண்றது. சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். ஒருத்தன் போய் ஸ்டேஜ்ல பேசலாம், இது ஃபர்ஸ்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஸ்கூல் காம்படிஷன் ஸ்டேஜ்ல வந்து பேசலாம், சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? சூப்பரா பேசினடா, நீ சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அருமையா இருந்ததுடா, சூப்பரா பேசினடா, அடுத்த தடவை பாரு நீ இதை விட இன்னும் செம்மையா பேசுவ அப்படின்னு ஒரு சின்ன என்கரேஜ், அவ்வளவுதான். அந்த ஒரு முதுகுல தட்டி கொடுக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் அவன் முதுகுக்கு பின்னால் செய்ய வேண்டுமே தவிர அவன் முதுகுக்கு பின்னால் புறம் பேசுவது கூடாது. சரியா? அந்த ஒரு குணத்தை என்னைக்குமே குழந்தைகளே தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. இந்த குழந்தைகள் எல்லாருக்கும் நான் என்னுடைய ரொம்ப பெரிய ரெக்வஸ்ட் என்னன்னா, என்னைக்கும் நிமிர்ந்து நின்று முகத்துக்கு முகம், நேருக்கு நேர், கண்ணுக்கு கண் நின்று பேசுங்கள். அடுத்தவனை பற்றி புறம் பேசாதீர்கள். ஒருத்தன் உங்களை பத்தி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கானா, நீங்க பயந்து 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 போகாதீங்க. திரும்பி நின்று, என்ன உங்களுக்கு பிரச்சனை, எதனால என்னை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் சமாதானமா பேசிடலாம் வாங்க. ஒரு தடவை கையை கட்டி திரும்பி நின்று பாருங்க, அடுத்த தடவை அவன் உங்களை பத்தி வாயை திறக்க மாட்டான். ஒண்ணு
நல்ல சூழ்நிலை, இவன் கிட்ட பேசலாம், பேசுவதற்கு தகுதியுட உள்ள மனிதன், என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு அமிக்கபிளா சால்வ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம்னு நினைச்சீங்கன்னா திரும்பி நின்று என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேளுங்க. அப்படி இல்லையா, சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு நெறி சொல்லிட்டு போச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த மனிதர்கள் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தாண்டி போங்க. இதை எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மனசு மிகவும் தெளிவாய் இருக்கும். அந்த தெளிந்த மனது குருஜி சொன்ன அத்தனை உயர்வான சிந்தனைகளையும் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை எங்கோ கொண்டு செல்லும் குழந்தைகளே. எனவே நான் மிகவும் விரும்பி வருந்தி கேட்டுக்கொள்வது, விவேகானந்தர் சொல்றதை எல்லாத்தையும் வெறும புஸ்தகத்துல படிச்சு காம்படிஷன்ல பேசி வின் பண்ணி இதுல மட்டும் நாம இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு அதை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள், அதை செயல்பாட்டில் கொண்டு வாருங்கள். நம்ம வீட்டுல அம்மா கிட்ட 1000 விஷயங்கள் பேசுறோம். என்னைக்காவது ஒரு நாள் அம்மா நீ ரொம்ப அருமையா சமைச்சிருக்கீங்கம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷன் அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா அந்த தாய்க்கு. நான் ஒண்ணுமே வேணாம், அம்மா ரொம்ப எக்ஸலண்டா இருக்குமா, சரி இன்னைக்காவது ஒரு நாள் உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும், பரவாயில்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் தெரியலம்மா, ரெகுலரா உங்க கையால் நன்னாவே சாப்பிட்டு பழகிறேன்னா, அதனால இந்த சின்ன விஷயம் எனக்கு தெரியலையேம்மா, அம்மா கேட்டா கூட இப்படி ஒரு பதில். ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அந்த தாய்க்கு. உன்னுடைய கூட பிறந்தவள் யாரோ ஒருத்தர் ஒரு சிறு தவறு செஞ்சிடுறாங்களா, பரவாயில்லக்கா இவனுக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்குறேன், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், விட்டுட்டு போக்கா, நான் உன்னை எதுவும் தப்பா எடுத்துக்கல. இங்க கொஞ்சம் அந்த இடத்துல நீங்க அன்பை காமிச்சு பாருங்க. உங்க அப்பா சொல்றாரா, ஒரு நல்ல விஷயம் சொல்றாரா, அப்பா சரிப்பா நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், இங்க ஒரு அடிபணிதல் பணிவை அந்த இடத்துல கொண்டு வந்து பாருங்க. நம்ம கிட்ட அப்படியே அன்பை கொண்டு வந்து கொட்டுவாங்க எல்லாரும். இப்படி நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில குழந்தைகளே, அன்பால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அன்புக்கு ஆண்டவனே கட்டுப்பட்டாக வேண்டும். அந்த மீராவுடைய பக்தி என்பது ஒரு அன்பு. அந்த அன்புக்கு அந்த ஆண்டவன் இறங்கி வந்தான். ராதையோட பக்திங்கிறது ஒரு அன்பு, அந்த பக்திக்கு கண்ணன் இறங்கி வந்தான். கோதையோட பக்தி அப்படிங்கிறது ஒரு அன்பு, அந்த அவளுடைய அந்த பக்தியான காதல் ஒரு அன்பு. அதற்கு ரங்கநாதன் கட்டுப்பட்டான். அந்த அன்புக்கு கட்டுப்படாத இறைவன் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல், வள்ளுவர் சொன்ன வாக்கு நினைவிருக்கா? அது போல நமக்கு தவறு செய்யறவன கூட, தீங்கிழைக்கிறவன கூட, அவன் தவறு செஞ்சான்னு தெரிஞ்சோ அடுத்த தடவை அவனை பாக்குறீங்களா, சின்ன சிரிப்பு முகத்துல ஒரு அழகான புன்னகை, என்னப்பா நல்லா இருக்கீங்களா, குழந்தைங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறது. குழந்தைகளை நீங்க என்னடா எக்ஸாம் எழுதி நீ போன தடவை நல்ல மார்க் வாங்கியிருக்கியா, சந்தோஷம்டா, நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட ஒன்று நான் கேட்கிறேன்டா, நீ எனக்கு சொல்லி கொடுடா, நீ நல்லா படிக்கிற, ஹேவ் அ நைஸ் டே. ஒரு சின்ன புன்னகை, சின்ன அன்பு தவறு செய்யறவனுக்கு உறுத்தும்பா. நம்ம நிம்மதியா இருப்போம், தவறு செய்யறவனுக்கு உறுத்தும். இவனை பத்தி நம்ம தப்பான விஷயங்கள் பேசினோம், உயரதிகாரி கிட்ட இவனை தப்பா பேசினோம். ஆனா இவன் பாரு, போன வாரம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம பேசினதை ஞாபகம் வச்சு இன்னைக்கு வந்து குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்கிறானே, அவன் மனம் உறுத்தும். தவறு செய்பவன் மனம் மட்டுமே உறுத்த வேண்டும். நம்ம என்னைக்கும் நிம்மதியா இருக்கணும், தவறு செய்யாமல். அதற்கு மூலதனம் என்ன தெரியுமா? சுத்தமான அன்பு. அன்புங்கிறது சும்மா இப்ப நிறைய பேர் இருக்கிற மாதிரி நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, இந்த உதட்டு சிரிப்பில் மட்டும் காட்டும் அன்பு அப்படிங்கிறது போலியானது. குழந்தைகளே தயவு செய்து அதை பழகாதீர்கள். நான் சொல்லும் அன்பு அது கிடையாது. இந்த அன்பு நிரந்தரமானது கிடையாது, அது போலியானது. ஆத்மார்த்தமாக அவன் தவறு செய்து விட்டான் தெரிகிறது, தெரிந்தாலும் ஆத்மார்த்தமாக கேளுங்கள். உன்னை ஒருத்த நிராகரிக்கிறானா, நீ தப்பு செய்யல, நல்ல ஃப்ரெண்டு, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, திக் ஃப்ரெண்டு, ஆனா நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நினைச்சு உன்னை நிராகரிக்கிறான், உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான், அமைதியா இருக்கான், அவங்க கிட்ட கோவப்படாத. முடிஞ்சா பொறுமையா ஒரு தடவை கேட்டுப்பாரு என்னன்னு. அவன் பதில் சொல்லலையா, கோவப்படாத, அமைதியா விட்டுடு. ஆனா அவன் கிட்ட நீ காட்டக்கூடிய அன்பை என்னைக்குமே மறுக்காத. அவன் கிட்ட பேசல, நான் ஏன் அவங்க கிட்ட பேசணும், நான் மட்டும் என் அன்பை காட்டணும், கேட்காத. அவன் கிட்ட உன்னுடைய அன்பை காமி, உன்னுடைய ஆத்மார்த்தமான அன்பை காமி. அவன் வெட்கப்படுவான், தான் செய்த தவறுக்கு வருந்துவான். அப்படி ஒரு மனிதன் தான் செய்த தவறுக்கு வருந்தும் போது தன்னுடைய தவறு திருந்தி அவன் நல்ல மனிதனாகிறான். உன்னுடைய ஒரு நல்ல செயலிதான், உன்னுடைய இந்த சின்ன அன்பு, காசா பணமா சொல்லு, நீ ஒருத்தர் கிட்ட காமிக்க போற அன்பு குழந்தைகளே என்ன உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை தந்துவிட போகிறது? உண்மையான அன்போட பேசும்போது அந்த அன்பு ஒரு மனிதனை வாழ்க்கையில் திருந்த வைக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னுடைய நண்பர் ஒருவர், அவர்கிட்ட சிறு கெட்ட பழக்கங்கள், இந்த சிகரெட், ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி சின்ன கெட்ட பழக்கங்கள் இருந்தது. அது ஆரம்பத்துல அவங்க குடும்பங்கள்ல எவ்வளவோ சொல்லி அவர் கேட்கல. ஏன்னா
வீட்டுக்கு வந்தாலே இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் தான் அப்படின்னு சொல்லி மனைவி கத்துறாங்க. அம்மா உன்னை எப்படி எல்லாம் ஆசைப்பட்டு வளர்த்தேன், நீ இப்படி இருக்கியேடா, இந்த வயசுலயே இப்படி இருக்கியேடா அப்படின்னு சொல்லி அம்மா அழுக. அதனால அவன் திருந்தவே இல்லை. ஒரு நாள் அவனுடைய சகோதரன் என்கிட்ட பேசினான். அக்கா, நீங்க அண்ணாலாம் ஒன்னா படிச்சவங்க தானக்கா, நீங்க வெளியில எவ்வளோ இடத்துல சோசியல் ஒர்க் பண்ணும்போது இது விஷயமா எல்லாரையும் மாத்துறீங்க, அண்ணாட்ட கொஞ்சம் பேச முடியுமா இது விஷயமா? அவங்க கிட்ட பேசினோம். முதல்ல அவங்க மனைவி கிட்ட பேசினேன். அவங்க மனைவி கிட்ட நான் சொன்னது, அவர் இந்த மாதிரி வராரா, அமைதியா இருங்க, கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, அவர் மனசுல என்ன பிரச்சனை அப்படிங்கறத ஒரு தடவை கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவரை சமாதானமா சொல்லி திருத்துங்க, இதை நம்ம சரி பண்ணலாம். அதே போல அவர்கிட்ட அன்பை காமிங்க, தயவு செஞ்சு முகம் காட்டாதீங்க. இதே போல அவங்க மனைவி நடந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவரே அவர் மனைவி கிட்ட கேட்டாரு, முன்னாடிலாம் நான் குடிச்சிட்டு வந்தானா கத்துவேன், இப்பெல்லாம் நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, என்னை பார்த்தா சிரிக்கிற, வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுற, சாப்பாடு போடுற. அவருக்கே அந்த உள்ளுணர்வு உறுத்த ஆரம்பிச்சது. நான் அவர்கிட்ட ஒண்ணுமே பேசல. அந்த மனைவியுடைய அன்பு அவர் உள்ள உறுத்த ஆரம்பிச்சது. அவங்க அம்மாவுடைய அன்பு அவர் உள்ள உறுத்த ஆரம்பிச்சது. நாள் ஆக ஆக அவருக்கே வெட்கம் வந்து அந்த பழக்கங்களை முழுவதுமாக தூக்கி எறிந்து விட்டார். சோ உன்னுடைய உண்மையான அன்பு ஒரு தீய மனிதனை கூட மிகவும் நல்ல மனிதனாக மாற்ற முடியும். ஆனால் அது உதட்டில் மட்டும் சிரிக்கும் அன்பாக இருக்கக்கூடாது, ஆத்மார்த்தமான அன்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பையும் நீ காமித்தால், விவேகானந்தர் போய் கேட்கலையா, பேசலையா மேடையில அமெரிக்கால? என் இனிய அமெரிக்க சகோதர சகோதரிகளே, அவர் பேசினது வாயால மட்டுமா பேசினார்? அந்த அன்பு வாயுடையது மட்டுமா? கிடையாது, ஆத்மார்த்தமான அன்பு. அதனால்தான் இன்னைக்கும் அவருக்கான எண்ணங்கள், அவருடைய எண்ணங்கள் நம்முடைய மனதில் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. எதை விவேகானந்தர் பற்றி சொன்னாலும் இதை போல உயர்ந்த கம்பீரமான சிந்தனைகள் மட்டுமே நமக்கு வருகிறது. அப்படின்னா காரணம் என்ன? அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போன வாழ்க்கை அப்படி. குழந்தைகளே, அதையே நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். உங்க வாழ்க்கையையும் அதே மாதிரி செம்மைப்படுத்திக்கணும். உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மனிதர்களாக வர வேண்டும். இந்த பாரதம் மிகப்பெரிய மனிதர்களுக்காக, மிகவும் உயர்ந்த மனிதர்களுக்காக, நல்ல குணங்கள் உயர்வாக கொண்ட மனிதர்களுக்காக காத்து கிடைக்கிறது. இங்கு இல்லாதவர்கள் இல்லை, இங்கு இருப்பவர்கள் தான். கொஞ்சம் தூசி தட்டி அவங்களை வெளியில எடுக்கணும். அதற்கு தயவு செய்து குருஜி சொன்னது போல விவேகானந்தருடைய புத்தகங்களை படிங்க, ராமகிருஷ்ணனுடைய பொன்மொழிகளை படிங்க, சத்சங்கங்கள் போங்க, நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்டு அதை உள்வாங்கி அதை முடிஞ்ச வரைக்கும் செயல்படுத்த ஆரம்பிங்க. எல்லாரும் நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.